அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியின் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலை சிறையில் தள்ள முயற்சி, சர்வதேசத்திடம் முறையிடுவோம், அரின் கூறுகிறார். கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் ராஜபக்சக்களை இன்று லண்டனிலும் துரத்துகிறது. 9 லட்சம் சிம் அட்டைகள் விரைவில் செயலிழக்கும், பிரதி அமைச்சர் எச்சரிக்கை. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து நாமலின் ஆக்ஸ்போர்ட் உரையும் ரத்து. ஐஸ் போதைப் பொருளை பாவித்துக் கொண்டிருந்த சட்டத்தரணி கைது. இலங்கை கடற்படைக்கு அமெரிக்கா வழங்கிய ஆழ்கடல் கண்காணிப்பு கப்பல் புறப்பட்டது. மே முதல் வாரத்தில் கொழும்பை வந்தடையும். இனி விரிவான செய்திகள். ரணிலை சிறையில் தள்ள முயற்சி, சர்வதேசத்திடம் முறையிடுவோம், ஐநா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் செல்வோம், ஹரின் கூறுகிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் அடைக்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு எதிராக ஐநா ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளிடம் மற்றும் சர்வதேச நாடுகளிலும் முறையிடும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொது செயலாளரான முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியினால் நேற்று திங்கட்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே ஹரின் பெர்னாண்டோ இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து விஜயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக அதற்கு எதிராக முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக இருக்கிறது. ஜனாதிபதி ஒருவர் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர் ஜனாதிபதியே. இதனை புரிந்து கொள்ள முடியாத தொடர்பில் பிரச்சனைகள் உள்ளன. இது முற்றிலும் அரசியலாக்கப்படுகின்றது. இது அனுரகுமாரவின் இறுதியான ஆரம்பமாகவும் இருக்கும். கடினமான நேரத்தில் நாட்டை மீட்டு ரணில் விக்ரமசிங்கே முன்னெடுத்த நடவடிக்கைகளை தனது நடவடிக்கை போன்று அனுரகுமார பயணிக்கின்றார் என்று கூறினார். கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் ராஜபக்சக்களை இன்று லண்டனிலும் துரத்துகிறது. எம்மீது பழி போடக்கூடாது, அமைச்சர் வசந்த சமரசிங்க. ராஜபக்சக்கள் முன்னர் செய்த பாவங்கள் இன்று லண்டனிலும் துரத்துவதாக தெரிவித்த அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச லண்டன் செல்வதற்கோ அல்லது அங்கு அவருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்படுவதற்கோ தேசிய மக்கள் சக்தி அரசு பொறுப்பல்ல எனவும் கூறியுள்ளார். லண்டன் பயணத்தின் போது நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக புலம்பெயர் அமைப்புகள் முன்னெடுத்து வரும் எதிர்ப்புகள் மற்றும் கேம்பிரிட்ஜ் உரை ரத்து செய்யப்பட்டமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாமல் ராஜபக்ச லண்டன் செல்வதற்கு இந்த அரசு எந்த தடையும் விதிக்கவில்லை. ஆனால் அவர் அங்கு செல்லும் போது மக்கள் ஏன் கருப்பு கொடி காட்டுகின்றார்கள், ஏன் அவரது உரையை ரத்து செய்ய சொல்லுகின்றார்கள் என்பதை அவர்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த காலங்களில் அவர்கள் செய்த தவறுகளின் விளைவுத்தான் இன்று சர்வதேச ரீதியாக அறுவடை செய்கின்றார்கள். அதற்கும் எமது அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறினார். 9 லட்சம் சிம் அட்டைகள் விரைவில் செயலிழக்கும், பிரதி அமைச்சர் எச்சரிக்கை. இலங்கையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள சுமார் 9 லட்சம் மொபைல் சிம் கார்டுகள் சரிபார்க்கப்பட்ட அடையாள விவரங்களை கொண்டிருக்கவில்லை என்றும், தேவையான தகவல்கள் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் அவை செயலிழக்க செய்யப்படும் என்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்தார். அமைப்பில் உள்ள 8,97,802 சிம் கார்டுகள் முறையான அடையாள சரிபார்ப்பை கொண்டிருக்கவில்லை. 2019ஆம் ஆண்டு சிம் பதிவு கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் பதிவு தேவைகளை மிகவும் கடுமையாக அமுல்படுத்தவும் புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதி அமைச்சரின் கூற்றுப்படி 2,45,811 வணிக சிம் கார்டுகள் பயன்பாட்டில் உள்ளன. பதிவு செய்யப்படாத சிம் கார்டுகள் பெரிய அளவிலான கொள்ளைகள் உள்ளிட்ட பாரிய குற்றங்களுடன் தொடர்புடையவை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐஸ் போதைப்பொருள் பாவித்துக் கொண்டிருந்த சட்டத்தரணி கைது. கொழும்பு வாழைத்தோட்டம் சஞ்சி ஆராய்ச்சி வத்தை பகுதியில் உள்ள இருண்ட மற்றும் கைவிடப்பட்ட கட்டிடம் ஒன்றில் ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தியதாக கூறப்படும் சட்டத்தரணி ஒருவர் கெசல்வத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை மாளிகா கந்த நீதிவான் நீதிமன்ற முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது அவரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 130 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், அதனை உட்கொள்ள பயன்படுத்தப்படும் பல்வேறு உபகரணங்கள் மற்றும் சட்டத்தண்ணி அடையாள அட்டை ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
வாழைத்தோட்டம் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் குறித்த கட்டிடத்துக்குள் நுழைந்து மேற்கொண்ட சோதனையின் போது சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தி கொண்டிருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சட்டத்தண்ணி அடையாள அட்டை பரிசோதித்த போது அவர் 1996 ஆண்டு சட்டத்தண்ணியாக பதவியேற்றார் என்பதும் புதுக்கடை நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் ஆகியவற்றில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சட்டத்தண்ணி என்பதும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாமலின் ஆக்ஸ்போர்ட் உரையும் திடீரத்தே. புகழ்பூத்த லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன அமைப்பின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச ஆற்றவிருந்த உரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நாமல் ராஜபக்சவின் உரை 25ஆம் திகதி இடம்பெற உள்ளதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் எதிர்ப்பு காரணமாக உரை பின்னர் 23ஆம் திகதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு மாற்றப்பட்டது. எனினும் எதிர்ப்பு காரணமாக குறித்த நிகழ்வு நடைபெற 24 மணித்தியாலங்கள் இருந்த நிலையிலேயே அவரது உரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய தமிழ் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவ அமைப்புகள் மற்றும் புலம்பெயர் தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து மேற்கொண்ட தொடர் எதிர்ப்பு பிரச்சாரங்களே இந்த ரத்து நடவடிக்கைக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கடற்படைக்கு அமெரிக்கா வழங்கிய ஆழ்கடல் கண்காணிப்பு கப்பல் புறப்பட்டது. மே முதல் வாரத்தில் கொழும்பை வந்தடையும். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் கடந்த டிசம்பரில் அமெரிக்கா கடலோர காவல்படை திணைக்களத்தினால் இலங்கை கடற்படைக்கு உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்ட ஆழ்கடல் கண்காணிப்பு கப்பலான P-628 இலங்கை கடற்படையின் செயற்பாட்டு தேவைகளுக்கு ஏற்ப நவீனமயமாக்கப்பட்ட பின்னர் கடந்த 20ஆம் திகதி அமெரிக்காவின் மேரிலாந்தின் பால்டிமோரில் உள்ள அமெரிக்க கடலோர காவல் படை கப்பல் கட்டும் தளத்திலிருந்து கொழும்புக்கு தனது பயணத்தை தொடங்கியது. முன்னர் அமெரிக்க கடலோர காவல்படை திணைக்களத்தைச் சேர்ந்த அமெரிக்க கடலோர காவல்படை கப்பலான டிசிடியூ 2025 டிசம்பர் 2 அன்று இலங்கை கடற்படையிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்ட பின்னர் தற்போது B-628 என்ற இந்த கப்பல் இலங்கைக்கு வந்தவுடன் சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட உள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.